வணக்கம். ஜாவை இஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2-3 நாளாக ஊப்பியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல். ஊப்பி இந்து கோவில்கள் அப்படின்னா பல சிலைகள் இருக்கும். அது அவர்களுடைய ஒரு சாஸ்திர சம்பிரதாய வழிபாடு. இந்து மக்கள் வழிபடுகிறார்கள். அதன் அடிப்படையில் சில பேர் தனக்கு பிடித்த ஒரு சிலையாக சாய்பாபா சிலையை நிறுவி கொண்டிருந்தார்கள். அது பல காலமா நடந்துட்டு இருக்கு. ஊப்பியில மட்டும் கிடையாது, தமிழகத்துல இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள சாய்பாபா கோவில் பல கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி சில கோவில்கள்ல கூட ஆல்ரெடி பழமையான கோவில்கள் கூட இந்து மத கோவில்களை சாய்பாபாவோட சிலையை வைத்து அதையும் வணக்க வழிபாடு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மருத்துவமனைகள்ல கூட சாய்பாபா சிலைகளை உள்ள நுழைஞ்சோன்னா சாய்பாபா சிலை இருக்கும். முதலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குத்துல பிள்ளையார வைப்பாங்க. இப்ப அது கூட மாறிக்கிட்டு வருது. குத்துல பிள்ளையார வைக்கிறதுக்கு பதிலாக சாய்பாபா சிலையை வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நிலைப்பாடு இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பலவிதமான ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா சிலை இருக்கும். உள்ள நுழைஞ்சவன வழிபட்டு போவோம். குறிப்பாக சொல்லக்கூடிய சில ராமச்சந்திரா போரூர்ல சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சவன சாய்பாபா சிலை தான். எங்கு பார்த்தாலும் சாய்பாபா சிலைகள், எங்கு பார்த்தாலும் சாய்பாபா போட்டோக்கள் என ஃப்ரேம் அடிச்சு மாட்டியிருப்பாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். மற்றபடி இந்து மத சம்பந்தப்பட்ட வகையில் இவர் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையா இருக்கின்றாரா, முரண்படுகின்றாரா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் அவருடைய வரலாறு என்பது சொல்லப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. ஆதாரம் இங்குதான் பிறந்தார் அங்குதான் பிறந்தார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பத்ரியில் பிறந்ததாக ஒரு தகவல் மகாராஷ்டிரா மாநிலத்துல. பிறகு 16 வயதில் ஷீரடி வந்ததாக ஒரு தகவல். வேப்ப மரத்தடியில உட்கார்ந்து இருந்து அங்கு சில அமைதியாக தியானம் செய்தார். மற்றபடி அங்கிருந்த மக்கள் அவர் ஏசினார்கள், பேசினார்கள். அது எல்லாருக்குமே நடக்கும். ஒரு மனிதன் ஒரு தியானத்தில் இருந்தாலும் மற்றபடி நட்டாரிகள் செய்தாலும் 4 பேர் பேசுவான், 4 பேர் ஏசுவான், 4 பேர் கல்லெடுத்து அடிப்பான். அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவர் வேப்ப மரத்துல சுத்திட்டு இருந்திருப்பாரு போல. அதை பார்த்த மக்கள் ஒரு மாதிரியா பார்த்திருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு 1 இயர் காணாம போயிட்டாரு. 1856, 57 காணாம போயிட்டார். பிறகு 58, 57 வந்த மாதிரி ஒரு தகவல். காரணம் ஜான்சி ராணியினுடைய ஒரு நிலைப்பாடு. அவர் படையெடுப்பில் அவர் கலந்து கொண்டார். மற்றபடி அங்கு சேர போய் பார்த்தார். இந்த மாதிரிலாம் பலவிதமான தகவல். ஒரு சரியான ஒரு தகவல் கிடையாது. ஆனால் மக்களால் தூக்கி நிறுத்தப்பட்டு விட்டார். 1818 அக்டோபர் 15ஆம் தேதி அவர் உயிரிழக்கிறார். அதுக்கு பின்னால அவருடைய ஒரு நிலைப்பாடு ரொம்ப பலரால் போற்றப்படுகிறது. குறிப்பாக இந்து மக்களால். இஸ்லாமியர்கள் அங்க வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா அங்க உருவ வழிபாடு கூடாது அவர்கள். மற்றபடி கிறிஸ்தவர்களும் அவரை தூக்கி நிறுத்த மாட்டார்கள். இந்து மக்கள் பலவிதமான சிலை வழிபாடு கொண்டவர்கள். அவருக்கு சிலை வைத்து இன்னைக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மேல பல அன்னதானங்கள் வழங்குவது. டி நகர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், இளங்கோ அப்படிங்கிற நண்பர். சாய்பாபாவோட மிகப்பெரிய ஒரு பக்தர். நம்ம அதுக்குன்னு ஒரு தனி கோவில் கட்டி அவர் பலவிதமான அன்னதானங்களை எல்லாம் செஞ்சு இன்னைக்கு பலவிதமான நற்காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறார். சாய்பாபா கோவில் வச்சு ஏழைகளுக்கு உணவளிப்பது, பலவிதமான நலத்திட்டங்களை செய்வது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில பலவிதமான ஏற்பாடு இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது இந்திய அளவுக்கு. அதுல ஊப்பியில இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்து கோவில் வைக்கப்பட்ட சாய்பாபா சிலைகளை அகற்றிருக்காங்க, எடுத்திருக்காங்க. உடைக்கவெல்லாம் கிடையாது. அந்த சிலை எங்க வைக்கப்படும் அதை அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. யாரு வச்சாலும் எடுத்துட்டு போங்க, இல்லையா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி போட்டு சனாதன ரக்ஷக் ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு குழு. இந்த பவன் கல்யாண் சொன்னார் பார்த்தீங்கன்னா, சனாதன ரக்ஷண வாரியம் அமைக்கப்பட வேண்டிய நேரம் விட்டது. திருப்பதி லட்டுல மிருக கொழுப்பு கலந்துருந்தாங்க பாருங்க. தேசிய அளவில் அமைக்கப்பட சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்கு கூட பிரகாஷ் ராஜ், நடிகர் பிரகாஷ் ராஜ் ரொம்ப கண்டன குரலா தெரிவிச்சார். எப்பா இது ஊர் சமாச்சாரம்,
மாநிலத்தோட வச்சுக்க, ஆந்திர மாநிலத்தோட, எதுக்கு தேசிய அளவுக்கு எதுக்கு தேவையில்லை, சனாதனவாதிகள்லாம் தேவையில்லை அப்படின்னு அது ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் சனாதன ரக்ஷஸ்தலம் அப்படின்னு ஒரு குழு இருக்கும் போல ஊபியில. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதிரடியா எங்க படா கணேஷ், மற்றபடி சோ அன்னபூர்ணா கோவில், அயோத்தி ஹனுமான் கோவில், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கோவில்ல வந்து சாய்பாபா சிலை வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு வெளியே வச்சுட்டாங்க. இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு வைரலான விஷயமா இருக்கு. வணக்கம் என்பது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். அதுல வந்து சிலை வணக்கம் என்பது அவரவர்களுடைய ஒரு நிலைப்பாடு. இன்னும் சில பேர் வந்து சாய்பாபா சொல்றாங்க அவர் வந்து இஸ்லாமியர், அதனால வந்து சிலையை வந்து தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. அப்படி கூட ஒரு விஷயம்தான். ஏன் நடந்து கொண்டு இருப்பவர் மத்தியில பாஜக ஆட்சி, சனாதன போக்குள்ள பாசிச கும்பலின் ஆட்சி. மற்றபடி அவர்களினுடைய நிலைப்பாடு நீங்க செய்யுங்கப்பா நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே வந்து பிஜேபிக்கு பிடிக்காது. எல்லாமே வந்து அவருடைய நிலைப்பாடு எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு துவேஷமாக, இஸ்லாமியத்துக்கு வந்து ஒரு போராட்ட களமாகத்தான் இன்னைக்கு வந்து பாஜக இருக்கிறவருடைய. மற்றபடி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதன் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேக உணவு இதுல வருது. ஏன்னு கேட்டா அவர் பாத்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் தான் வந்து வேட்டி உடுத்தியிருப்பாரு, தலையில வந்து ஒரு துப்பட்டா மாதிரி போட்டிருப்பாரு. அப்ப பார்க்கக்கூடிய சமயத்துல வந்து இஸ்லாமியர் போன்ற ஒரு தோட்டம் தாடி வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா ராமலிங்க அடிகளார் கூட இஸ்லாமியர் போலதான் இருப்பாங்க. அவங்க பட்டா இது நாமம் விபூதி போட்டிருப்பாங்க. மற்றபடி வந்து சாய்பாபாவுக்கும் ராமலிங்க அடிகளாருக்கும் நிறைய வித்தியாசம்லாம் கிடையாது. ராமலிங்க அடிகளார் பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேசம் இஸ்லாமியர் போல இருப்பாங்க. அவன் தலையில வந்து துணியால் மூடி இருப்பாங்க, முழங்கால் தெரியக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. மற்றபடி அவங்க கூட வந்து சிலை வணக்கம் கூடாது, ஜோதி வணக்கம், அது இன்னும் சொல்ல போல சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாது, மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணிவிடுறான் ராமலிங்க அடிகளார் அவருடைய தன்னுடைய காலத்துல. அது மாதிரி இவரு சாய்பாபாவும் பலவிதமான போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறார். ஆமா, இறை நம்பிக்கை வேண்டும், அதை கூடாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது கூட பலவிதமான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தோன்றியதா சீக்கிய மதம். சரிங்களா? குருநானக்கெல்லாம் கூட இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் இணைத்து தனிப்பட்ட ஒரு மதம் உண்டு பண்ணதான் இன்னைக்கு சீக்கிய மதம். குருநானக் அதனுடைய அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் சீக்கியர்கிட்ட பல பேரை கேட்டால் எல்லாமே வந்து இஸ்லாமிய பேரா முடியும். ரஹீம், அப்துல்லா, இந்த மாதிரிலாம் பல விதமா முடியும். ஆக வந்து அந்த காலத்துல வந்து இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக, மற்றபடி நல்வழிப்படுத்துவதற்காக பல மகான்கள் பிறந்திருக்கிறார் அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அது வழியில வந்து சாய்பாபா அதை வந்து இன்னைக்கு வந்து பலவிதமா பப்ளிக் இப்போ சமீபத்துல ஒரு 60-70 வருடங்களா தான் வந்து அவருடைய பெயர் வந்து ஆங்காங்கே நிலைநாட்டப்படுகிறது. மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல முடியாது. அது இந்த 2000க்கு மேல வந்து எங்கு பார்த்தாலும் சாய்பாபா சாய்பாபா சாய்பாபா. வியாழக்கிழமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்து மக்கள் வந்து விரதம் இருப்பாங்க, ஏகப்பட்ட விரதங்கள். அப்புறம் குறிப்பிட்ட கிருத்திகை, அமாவாசை, இந்த மாதிரி ஏகப்பட்ட நேரங்கள்ல அவங்க வந்து பலவிதமான வேண்டுதல் அடிப்படையில விரதம் இருப்பாங்க. ஆனா வியாழக்கிழமை வந்து விரதம் அப்படின்னா சாய்பாபாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. காரணம் சாய்பாபா மேல அவர்களுக்கு உள்ள பக்தியின் வெளிப்பாடு. இந்து மக்கள் தான் செய்யறாங்க, மற்ற வேறு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ செய்வதில்லை. அது அவரவருடைய ஒரு விருப்பம். சிலைகளை வணங்கக்கூடிய இந்து மக்கள் அதோட சேர்ந்து சாய்பாபா சிலை இன்னைக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய இந்து மக்கள்லாம் வந்து அவருக்கு கோவிலே அமைத்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அளவு இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வந்து புதுசா ஒரு விளக்கத்தை சொல்லி ஊபியில கூட சனாதன ரக்ஷஸ்தலம் அப்படிங்கிற வந்து சாய்பாபா சிலைலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இருக்காங்க. ஊபியில வெளியே வச்சுட்டு இருக்காங்க. இது நாளடைவில் இந்திய அளவுக்கு பரவி விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு போயிடுச்சு. கட்டாயமா பரவும். நடந்து கொண்டிருப்பது பாஜக ஆட்சி. மற்றபடி அவருடைய ஆதரவு வெளிப்பாடு எல்லாமே செய்யக்கூடிய சமயத்தில் அப்புறம் சாய்பாபா சிலையெல்லாம் வந்து வெளியே வந்துடும். சரி, இவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் கேள்விப்பட்ட வகையில பல தகவலின் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இவர் வந்து இஸ்லாமியர் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க. ஆமா, ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. இஸ்லாமிய சிலை வந்து இந்து கோவில எப்படி வைக்கலாம்?
அப்படிங்கிற அடிப்படையில வந்து அந்த சனாதன தக்ஷஸ்தலம் வந்து சாய்பாபா செயல்களை வெளியே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எனக்கு கேட்டா வந்து அது சாஸ்திரத்துல குறிப்பிடவில்லை அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். மற்றபடி வந்து சாய்பாபா வந்து பெரிய மனிதர், ஒரு பெரிய வழிகாட்டி, அவரை வந்து கடவுளாக வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு சாரர் சொல்லுவதாகவும் பிறந்து ஒரு தகவல். மற்றபடி வந்து சாய்பாபா வந்து சரியான அறிவில்லாதவர்கள் தான் வந்து வணங்குவாங்க, அறிவுள்ளவங்க வணங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா டோட்டலா நிற்கக்கூடியது என்ன அப்படின்னா, சாய்பாபா வந்து ஒரு இஸ்லாமியராக பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு தகவல் அடிப்படையில இன்னைக்கு எடுத்து வைக்கப்படுவதாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இஸ்லாமியர் குடும்பத்தில் பிறந்தவரா சாய்பாபா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் கிடையாது. பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு பிறந்தவர் அதுக்கு ஆதாரங்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவமாக கதைகளாக சொல்லப்படுவது என்னன்னா, பிராமண குடும்பத்தில் பிறந்தார், மற்றபடி வந்து அவர் வந்து ஒரு கனவில் வந்து கடவுள் தோன்றி இந்த மாதிரி வந்து ஒரு ஃபக்கீர் வந்து கேட்பார், இஸ்லாமிய ஃபக்கீர் கேட்பார், அவர்கிட்ட கொடுத்துருங்க சொல்லணும், அவர் வளர்த்துவார் அப்படிங்கிற. அப்புறம் அதுல இருந்து போகக்கூடிய சமயத்துல வெங்குசா அப்படிங்கிற குருநாத கான்செப்ட் மற்ற சோ அதன் அடிப்படையில் அவரு மாற்றப்பட்டு பல வித்தைகளை கற்றுக்கொண்டார், மீண்டும் ஒரு பிராமண குடும்பத்திற்கு வந்தார் அப்படின்னு போட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது சாய்பாபா அப்படிங்கிற பேர் தான் அவர் உண்மையானதா அப்படிங்கிறது தெரியாது. அவருடைய பேர் என்ன, மகாராஷ்டிரா மாநிலத்துல அவர் பத்ரிங்கிற இடத்துல பிறந்தாருங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி வந்து இன்னைக்கு ஷீரடி அப்படிங்கிற இடத்துல கோயில் இருக்கு, ஆமா, பிரபலியமான ஒரு கோவில். ஆமா, அதையும் வந்து இந்த சனாதன ரக்ஷஸ்தலம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆமா, அதனுடைய நிலைப்பாடு வந்து வரும் காலங்கள்ல தான் தெரியும். இருக்கக்கூடிய இந்திய அளவுக்கு சாய்பாபா கோவில் ஏகப்பட்ட கோவில் இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க, இந்து மக்கள் வந்து இதற்கு போராடணும். அதாவது அவங்க சொல்றாங்க, ஏன் இதெல்லாம் விட இன்னும் மோசமான சூழல்லாம் இருக்குதுங்க. சீனாவில் இருக்கக்கூடிய அந்த சிரிக்கும் புத்தாவே வந்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பல இந்து நண்பர்கள் நான் பார்த்துருக்கிறேன். பக்கத்துல வந்து முருகன் சிலை, இந்த பக்கத்துல விநாயகர் சிலை, இது பக்கத்துல வந்து இது சிரிக்கும் புத்தா சிலை. அப்ப நான் ஒருத்தர் கேட்டே போட்டேன், என்ன ஆனாச்சு, இந்த மாதிரி வந்து முருகன் சிலை வச்சிருக்கீங்க, விநாயகர் சிலை வச்சிருக்கீங்க, பக்கத்துல புத்தா சிலை, அதுவும் வந்து சாமி சிலை மாதிரி தானே வழிபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சந்தன பொட்டை வச்சு கழுத்துல வந்து ஒரு சின்ன மாலை மாதிரி போட்டு மற்றபடி வந்து ஒரு குங்குமத்தையும் வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன், கண்ணால நான் பார்த்தேன், திண்டுக்கல்ல வந்து ஒரு நபர் வீட்டுல. அது வந்து அவருடைய வெளிப்பாடு தான், நம்ம ஏதாவது நம்பிக்கையின் வெளிப்பாடு. அதுக்காக வந்து இருக்கக்கூடிய சிலைகள் வந்து நிறுவனப்ப இந்த சனாதன ரக்ஷஸ்தலம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இந்து கோவிலுக்குள்ள வாரணாசியில வச்சிருக்காங்க, அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி வெளியே வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்திய அளவுக்கு வந்து எல்லா சிலை கோயிலையும் வெளியே வைக்க போறாங்களா இல்ல வேற என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா வைக்கிறப்ப எந்த ஊருக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆமா, இதுக்கு பின்னால வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. காரணம் என்ன, இஸ்லாமிய வெறுப்பு அரசியல், வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இது இருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து மக்கள் வந்து இதுக்கு எதிர்த்து போராடுங்க. ஆமா, இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க, கிறிஸ்துவ வரமாட்டாங்க. ஆமா, சாய்பாபாவுக்கு ஆதரவானவர் இந்து மக்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. அப்படி பார்க்க போனா ஏகப்பட்ட சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு. ராமலிங்க அடிகளார் கூட சிறு தெய்வங்களுக்கு எதிராக போர்க்குரலை ஏற்றியவர் தான். ஆமா, போராடியவர் தான். அப்ப அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பலவிதமா வரும். அதனால வந்து உங்களுக்குள்ள ஒரு முரண்படாமல் எந்த அளவுக்கு ஒரு நியாயமாக இருக்கிறது. ஏன்னா திருப்பதி லட்டுல பாருங்க, அரசியல கலந்துட்டாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே கொட்டிருக்கு, சாட்டை அடியா அடிச்சிருக்கு சந்திரபாபு நாயுடு அரசை நோக்கி, சாட்டை அடி அடிச்சிருக்கு. பலவிதமான கேள்வி. ஆமா, லட்டுங்கிற சமாச்சாரத்தை எப்படி பொது வெளியில சொல்லலாம் அப்படின்னு. அது மாதிரி இதற்கு சாய்பாபா சிலையை அகற்றுவதற்கு பின்னாலும் பலவிதமான அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இதுல வருது. காரணம் என்ன, ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற பட்டம் கட்டிட்டாங்க. ஆனா இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்து மக்கள் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆதாரம் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனா அது எங்கெங்கே போயிருங்க. ஆதாரம் இல்லாமல் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அது ஏகப்பட்ட விஷயங்கள் தகவல் இருக்கு. அது இந்து பல எல்லா மதத்திலையுமே இருக்கு. ஆமா, ஆதாரபூர்வமாக அப்படிங்கிற எந்த இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நம்பிக்கையின் வெளிப்பாடா போயிருக்கு. அது எல்லா தெய்வத்தையுமே பேசலாம்.
ஆமா அதனால அது ஆதாரம்ங்கிற கான்செப்ட்ல அதுல வர வாய்ப்பு இருக்காது. ஆமா, வாழ்ந்தாருங்கிறதுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் சொல்ல போனா பலவிதமான வாழாதவர்களுக்கு கூட சிலை வைத்து வணங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறதே தெரியல. ராமர் கூட அவர் கற்பனை காப்பியம்னு சொல்றாங்க. அவரை வணங்கி கொண்டு தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ராமர், சீதா, அனுமன்ங்கிற கான்செப்ட். அப்ப அதை எங்க போய் கொண்டு போய் முட்டிக்கிறது? இதெல்லாம் பலவிதமான கேள்விகள் வரும். அதனால இந்து மக்கள் இது சம்பந்தப்பட்டவைகளை யோசிங்க. சாய்பாபா இஸ்லாமியரும் கிடையாது, பிராமண குடும்பத்தை சேர்ந்தவரும் கிடையாது. ஆதாரம் தான் போயிட்டு இருக்கு. அவர் வாழ்ந்தார், மக்களுக்கு நல்வழிப்படுத்தினார், அவ்வளவுதான். மற்றபடி அவர் ஒரு நல்லது சொன்னா கேட்டு போயிட வேண்டியதான். அதே நேரத்துல இந்து மத கோவில் கூட வைக்கிறதை பத்தி யோசிங்க. தனிப்பட்ட கோவில் அவன் இடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. அது சம்பந்தம் எந்த கருத்தும் கிடையாது. இந்த சனாதன ரக்ஷஸ் தளம் சாய்பாபா வழிபாடு கூடாதுன்னு சிலைகளை வச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி சாய்பாபா சிலைகளை கோவில்களை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வரும் காலங்கள்ல தெரியும். இதெல்லாம் இந்து மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. சாய்பாபா பக்தர்கள், சாய்பாபாவுக்கு சம்பந்தப்பட்ட பக்த சங்கங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்களாம் முடிவு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விதமான ஒரு முடிவு கிடைக்கும், விடியல் கிடைக்கும். இல்லாவிட்ட இவருடைய அட்டகாசம் தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்திலுமே கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இவங்களுடைய செயலுக்கு பின்னால் கட்டாயமா அரசியல் இருக்கிறது அப்படின்னா பகிரங்கமான திருப்பதி லட்டுக்கு பின்னால் இப்படி அரசியலோ, அதே போல சாய்பாபா சிலைகளை அகற்றுவதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அந்த அரசியலை நம்ம இந்து மக்கள் உடைத்து எறிய வேண்டும். குறிப்பாக இவருடைய முகமூடி கிழித்தெறிய வேண்டும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.